உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியுடைய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரான அண்ணன் மு களஞ்சியம் அவர்கள் வீதி வீதியாக கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். அது குறித்தான வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. தொடர்ச்சியாக நம்மோடு இணைந்திருங்கள். தமிழ்த்தாய் வாழ்க! தலைவர் பிரபாகரன் வாழ்க! தமிழ்த்தாய் வாழ்க! தலைவர் பிரபாகரன் வாழ்க! தமிழ்த்தாய் வாழ்க! தலைவர் பிரபாகரன் வாழ்க! மைக் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மைக் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். பூமணி பூந்தோட்டம் கிழக்கு திரைப்பட இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் மைக் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அரசியல் மாற்றம், அரசியல் புரட்சியை ஏற்படுத்துங்கள். சினிமா டைரக்டர் மு களஞ்சியம் அவர்கள் மைக் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மைக் சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். சினிமா டைரக்டர் மு களஞ்சியம் அவர்கள் என் அன்பார்ந்த சொந்தங்களே, இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் வெற்றி பெற்றால் இந்த ரேஷன் கடைகளில் நீங்கள் வாங்கும் அரிசி தரமாக இருக்கும். மிக தரமான அரிசியை நீங்கள் வாங்கி உண்டலாம். என் அன்பார்ந்த சொந்தங்களை சிந்தித்து வாக்களியுங்கள். இயக்குனர் மு களஞ்சியம் அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்த ரேஷன் கடைகளில் மிக சுகாதாரமான நல்ல அரிசி வழங்கப்பட்டு அதை உண்ணும் அளவிற்கு அரசியாக மாற்றப்பட்டு வழங்கப்படும். என் அன்பார்ந்த சொந்தங்களே, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் வளர்ச்சிக்காக பாடுகிற மைக் சின்னம் ஹலோ, அன்பான தாய் தமிழ் உறவுகளே, அன்பான தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திரைப்பட வேட்பாளர்
அன்பான தாய் தமிழ் உறவுகளை உங்கள் ஆதரவுக்கு தேர்தலில் ஓட்டு போட்டு நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அதாவது எம்பி தேர்ந்தெடுக்கிறோம். சென்ற முறை தேர்தல் வந்தபோது கூட ஒருவருக்கு ஓட்டு போட்டு நம்ம வந்து தேர்ந்தெடுத்தோம். ஆனா அவங்க எல்லாம் என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு நம்மளை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, ரெண்டு நமக்கு என்ன கோரிக்கை நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த விழுப்புரம் பகுதிகளில் என்ன தேவை அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு மக்களிடையே நான் சொல்லிட்டு வர்ற நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வந்து விரும்புறேன். ஒரு எம்பியா நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னா, இந்த எம்பிக்கு ஒதுக்குற தொகை இருக்குல்ல, ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்குறான். அந்த 10 கோடி ரூபாய இந்த தொகுதியில உள்ள பிள்ளைகளுக்காக நான் செலவிடுவேன். அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு அவன் சாகிற வரைக்கும் சந்தோஷமா சம்பாதிச்சு நிம்மதியா வாழ்ந்து அப்பா அம்மாவுக்கு நிம்மதியா நிழல்ல உட்கார வச்சு அவங்களுக்கு சோறு போடணும் அப்படிங்கிற ஒரு நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன். ஆனா மற்றவர்கள் அப்படி செய்ய மாட்டேன். இதுக்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டு